அது ரொம்ப கஷ்டம்தான். ஒருவர் புரிந்து கொள்வது கஷ்டம்தான். ஆனால் அவர்களை நான் அவங்கள சிலர் சொல்லுவாங்க, நான் டிவோர்ஸ் பண்ணுற அளவு நான் கஷ்டப்பாடில் இருக்கிறேன். ஆனால் வேதம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நான் பேச முடியாது. இப்போது அவங்களோட வாழணுமா வேணாமான்ற அளவு பிரச்சனைன்னா நீங்கள் கவுன்சில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனதில் கசப்பை வளர்த்து சாப வார்த்தைகளை, சொந்த மனைவியை சபிக்கிறது, சொந்த கணவனை சபிக்கிறது, இது ரொம்ப ஒரு ரெடிகுலஸ், ஒரு ரொம்ப நம்ம அறிவில்லாத ஒரு தனமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா சொந்த சரீரம், என் சொந்த சரீரத்தை நான் காயப்படுத்தி, இப்போ நான் சொல்கிறேன், மனைவியை சபிச்சிட்டோம், நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன், சீக்கிரம் செத்து போயிட்டாங்க. கஷ்டம் யாருக்கு? சாகிறவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, அவங்க நிம்மதியாக ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. இருக்கிறவங்க தான் நொந்துக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை நம்ம சொன்னதுனால தான் சீக்கிரம் போயிட்டாங்களோ, நம்ம கொஞ்சம் பெரிய மனசு வச்சு நல்லா வச்சுருந்தா நல்லா இருந்திருப்பாங்களோ, இருந்திருந்தா அட்லீஸ்ட் இந்த உதவியாவது நடந்திருக்குமே. ஆமாவா இல்லையா? சாகிறவங்களுக்கு கஷ்டம் இல்லை, இருக்கிறவங்களுக்கு தான் இழந்தவர்களை நினச்சி கஷ்டம்.